தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா படத்திற்கு அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு. அவங்க அதையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மழை பெஞ்சா சேர தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு இது தாவேக்க அணில் குஞ்சுகள் கூட்டம் கிடையாது. சேர தூக்கி தலையில தூக்கி வைக்கிறதுக்கு இது ஒண்ணு தளபதியுடைய விஜயனுடைய ரசிகர்கள் கிடையாது. ஒரு மாநாட்டு திடல்ல மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தவங்க சொல்றான் தேதியில போவாங்க, நாசமா போயிருவாங்க, மண்ணா போயிருவாங்க. ஏயா எந்த ஊருக்கு நாங்க மாநாடு போட்டுருக்கோம், இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. என்ன தூக்கி போட்டீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எப்பா எப்பா முடியலப்பா. அது நம்ம சாட்டியில தான் எடுத்து போட்டு கதறிட்டாங்க. 50,000 சேரை உடைச்சிருக்காங்க. பேரிகாடு பாருங்க, அந்த பேரிகாடு மேல பேதியில போவாங்க ஏறிடுவாங்கன்னு கிரீச தளத்துல புஷி அவங்க குஷியா ஏறிட்டாங்க. அவன் தான் அணிலாச்ச, அவன் ஏறி பிராக்டிஸ் பண்ணவனாச்ச. சட்டையை கரட்டி கிரீச புறம் தடவி இருக்கிறான். தண்ணி பாட்டு எடுத்து ஊத்திருக்கான். சரசரசரடி ஏறி 10 அடி பேரிகாடுல ஏறி 10 அடி தூரத்துக்கு ரேம்ப்ல விழுந்து அந்த ரேம்ப்ல இருந்து 10 அடி கீழே விழுந்திருக்கானா. இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்பினா நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்தியாவுக்கு விருது வாங்கிட்டு வந்துருவான்டா. நீ அங்க வச்சுக்க, தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிடு. ஏறி எனக்கு அவன் ஏறி விழுந்ததை வச்சு ஏறிட்டான எப்படி ஏறலாம். 10 அடி இருக்கணும், 10 அடி ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் நினைச்சேன் அணில் பரம்பரை, இது உண்மையிலே அணில் பரம்பரை தான். ப்ரௌட் அணில். நாங்க இப்பதான் பார்த்தோம், இங்க கூட ஒளிஞ்சிருக்கோம் பணியில. அணில் பணம் படத்தை அப்புறம் கடிச்சு வச்சிரும். நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸே அவங்க தான். அந்த தேர்தல்ல நிறைய கண்டென்ட் கொட்டி கொடுப்பாங்க, நம்ம அப்படியே லைட்டா தட்டி விட்டு போவோம். போட்டி யாருக்கான போட்டி? ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி. பாருங்க போட்டி சும்மா இது டிவிக்கு இது டிவிக்கு சும்மா கத்தலாம். இப்படி கத்துற ஒரு அங்கிள் கேக்குதா, அங்கிள் மக்களுடைய மொழி கேக்குதா அங்கிள் இப்ப பேசினவரு 2014 தலைவா படம் ரிலீஸ். இங்கிருந்து நேரா கொடநாடு கிளம்பி போய் அப்பனும் மகனும் போய் நின்றுருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா பார்க்கல. கொடநாட்டு இருந்து இறங்கி வர்ற வழியில சாலை ஓரத்துல கார் பக்கத்துல கண்ணாடி கூட இவ்வளவுதான் திறந்திருக்கு. அப்போ ஆன்டி தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஆன்டி கேட்டா போண்டியிலே குத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அங்கிள்னு சொல்லணும், அப்ப ஆன்டின்னு சொல்ல வேண்டியதானே. ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இப்படி. தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா படத்திற்கு அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு. அவங்க அதையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டா அழுதுருப்பான். இதுதான் ஒரிஜினல். திரைத்துறையில் இருக்கிற எல்லாத்தையும் கிட்ட சொன்னாங்க. அவ எப்படி பேசுவான்னா, ஷார்ட் ரெடிங்களா, லஞ்ச் ரெடியா, ஓகே பேக்கப். இதுதான் ஒரிஜினல். எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா, மேடையில எப்படி பேசாரோ அப்படித்தான் கீழையும் பேசுவாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல எப்படி பேசுவாரோ அப்படித்தான் எங்க இடத்துல பேசுவாரு. கார்ல ஒரு மொழி, வீட்டுல ஒரு மொழி, பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு மொழி, மேடையில ஒரு மொழி கிடையாது. எல்லாம் ஒரே மொழி. எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி, பைந்தோமிழ் மொழிதான் ஒழிக்கும். இங்க மாதிரி இங்க பம்முறது அம்மா, இப்படி ஒரு ஆட்டோ அப்படியே அம்மா. ஆமா, கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது லியோனி ஆராசா ஏவாவேலு கேகேஎஸ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவைக்க விரும்பல. கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கனிமொழி ஒரு படங்க, ஜெய் படம். கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது. அடங்க புறான சொன்னாக்கா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அப்பவே அவங்க கனிமொழி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதினு அழகான தமிழ் பேர்ல வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும். சிலை வைப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா, சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்ன செல்வன் சீமானுக்கு உன் ஓட்டா என்பதை நீ பாத்துக்க. யார் உங்களுக்கானவன், யார் மக்களுக்கானவன், யார் நெஞ்சிரத்துப்பா. நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம், ஸ்பேஸ் நிரப்பிடலாம் வந்தவங்க கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பின்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள்.
பேசுனா ஜெயிலுக்கு போயிருவா. டேய், ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது. ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ணம் கட்டினாரு. சீமானா யாருன்னு தெரியாது. சீமானு சினிமாக்காரன் தானேங்கிறாங்க. சீமான் ரசிகர் மன்றத்தில் இடுமானம் கார்த்தியும் கார்த்திகாவும் எங்க அண்ணன் மாதவரத்தில் சேர்ந்த எங்களுடைய அண்ணன்மார்களும் இருந்தார்களா? நான் இருந்தனா? சீமான் சினிமால படம் எடுத்தாரு. ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் அடையல. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதால் சிறைப்படுத்தப்பட்டாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்தாரு. தம்பிகள் நின்றோம், தமிழ் தேசியமாக நின்றோம்.